கேடுகெட்ட இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு முதல்ல பாக்கியம் முடிவு கட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். பாட்டி ஒரே முடிவா இருக்கிறாங்க, எப்படியாவது பாக்கியாவையும் கோபியும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி பாக்கியாக்கிட்டேயுமே பேசி பார்த்தாங்க, கோபிக்கிட்டேயுமே பேசி பார்த்தாங்க. ஆனால் அவங்க பாட்டி பேச்சுக்கு பிடி கொடுத்து பேசாதனால இங்கே பாட்டி வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க. பாக்கியா எடுத்த முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறா, என்ன சொன்னாலுமே கேட்க மாட்றா. ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருந்துடக்கூடாது, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது பாக்கியாவையும் கோபியும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் பாட்டிக்கு வந்து ராதிகா ஞாபகம் வருது. ராதிகா கிட்ட இதனால ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க. பாட்டியை என்னதான் சொல்ல, ரொம்பவே கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இப்போது நம்ம அவளோட நம்பர் வந்து யார்கிட்டையுமே வந்து கேட்க முடியாது, ஆல்ரெடி அவள் நம்பர் நம்மக்கிட்டவே இருக்கே, அவள் கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டைரியை எடுத்து அவங்களோட நம்பரை கண்டுபிடிச்சி கால் பண்ணுறாங்க. ராதிகாவுமே காலை அட்டன் பண்ணுறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு நான் தான் கோபியோட அம்மா பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ராதிகா இருந்துக்கிட்டு தெரியும் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, மயூ எப்படி இருக்கிறா, இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அம்மா வந்து பெங்களூரில் இருக்கிறாங்க, நான் சென்னையில் தான் இருக்கிறேன், ஒரு சின்ன ஒர்க்கு விஷயமா இங்கே வந்தேன், 3 நாள் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உண்மையாக வராதிகா இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்டோட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வாங்க எங்கே பார்க்கலாம் சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் கிளம்பி வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் எப்போதும் போல் இந்த கவுன்சிலர் வந்து ரொம்பவே வந்து அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் பாக்கியா வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து அசரலங்கம். இந்த கவுன்சிலர் வழியிலே போயிட்டு அவருக்கு சரியான பாடம் வந்து புகட்டிட்டாங்க. பாக்கியாவை நினச்சி ஒரு பக்கம் செல்விக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, எப்படிக்கா அவர் ஒன்றை டார்ச்சர் பண்ணார், ஆனால் நீ அவர் வழியிலே போயிட்டு அவருக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், அவங்க வழியிலேயே நம்ம போனால் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனியா வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் யோசித்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் நிதிஷ் வந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. இதை பார்த்த நிதிஷோட அம்மா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இப்போ தான் திருந்தினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா மறுபடியுமே இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறானே, இனியாக மட்டும் தெரிஞ்சால் அவள் தையத்தக்கான்னு குதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷோட அம்மா ரொம்பவே பயப்படுறாங்க. சுதாகர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பண்ணி வச்சிங்க, ஆனால் மறுபடியுமே அவன் வந்து எப்படி இருந்தானோ அந்த மாதிரி மாறிட்டா, ரொம்பவே குடிச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னதுமே இங்கே சுதாகர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிற, அவனை பார்த்துக்காம நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருப்ப, அவன் எங்கே போகிறான் எங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கவனிக்க மாட்டியா, என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இனியா வந்து நிதிஷோட நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நிதிஷ் குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் நிதிஷ் வந்து இனியா கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசாமல் அவர் பார்த்திங்கன்னா தன்னந்தனியாக பேசிக்கிறதோ ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து இனியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கூட சுயநினைவு இல்லாமல் பார்த்திங்கன்னா நடந்துக்கிறாரு. பெட்டு மேலேயே வந்து ஒரு மாதிரி மயங்கி விழுந்து படுத்துக்கிறாரு. இதை பார்த்த இனியாவுக்கு விஷயம் புரியுது. அப்போது இவர் வந்து ட்ரிங்க்ஸ் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் எங்கள் ரூமுக்கு வேகமாக ஒடியாடுறாரு. இங்கே இனியா கிட்ட வந்து கொஞ்சம் நிதிஷ்க்கு கொஞ்சம் பிரச்சனை, ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இனியா இருந்துக்கிட்டு நிதிஷ்க்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதா அங்கிள், நீங்கள் எதுவுமே சொல்லலையே, மறைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, இது அவனுக்கு அப்பப்போ வரும் ஒரு பிரச்சனை, மற்றபடி வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நைட் டைமில் வந்து அவன் கூட இருக்க வேணாமே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிதிஷை வந்து கூட அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க சுதாகர். ஆனால் இனியா இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் அங்கிள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் சுதாகருக்கு வந்து மனசே வரலை. ஏன்னா நிதிஷ் வந்து இந்த மாதிரி டைமில் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்குவார். நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மோசமாக நடந்துக்குவார். அதனால கண்டிப்பாக இனியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பயந்துட்டு தான் வந்து நிதிஷை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் இனியா கிட்ட ரொம்பவே
கம்பல் பண்ணியும் கேட்க முடியாது, அவளுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இனியா ரொம்பவே நல்லபடியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. சடனாக பாதி ராத்திரியில் எந்திரிச்சு நிதீஷ் வந்து ரொம்பவே கத்திட்டு இருக்கிறாரு. இங்கே தலகாணியை வச்சு நம்ம இனியாவை வந்து கொல்றதுக்கு கூட ட்ரை பண்ணுறாரு. இதை பார்த்த இனியா வந்து அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. என்ன நிதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு பொண்டாட்டியா இல்லை அந்த ஆகாஷ்க்கு பொண்டாட்டியா? இப்போ வரையும் நீ அவங்க கூட தானே சுற்றிட்டு இருக்கிற, அவங்க கூட உனக்கு அஃபேர் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசிட்டு, இந்த மாதிரி நீ எதுக்காக இருக்கணும், நீ செத்துரு பேசாமல், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல, நீலாம் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாவோட கழுத்தை வந்து பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே சவுண்டு கொடுக்குறாங்க. இது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எதுக்காக இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு அந்த டைமில் முழிச்சு தான் இருக்கிறாரு. என்ன ஏதோ சவுண்டு கேட்குது, இனியா கத்துற சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுமே எழுப்புறாங்க. வா நிதீஷ் என்ன பண்ணுறான்னு தெரியல, இனியா தான் கத்துறா, வா என்னன்னு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பதறி போயிட்டு வந்து வராங்க. ரொம்ப தட்டுன்னு தட்டுறாங்க. உடனே நிதீஷ் இருந்துக்கிட்டு போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நிதீஷோட நிலைமையை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இன்னும் நிதீஷ் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. யாராச்சும் என் பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோதான், யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து நிதீஷ்க்கு வந்து போடுறாங்க, அவருக்கே தெரியாமல். அதை போட்டதுமே நிதீஷ் வந்து சுருண்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து இனியாவுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே சுதாகர்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க, என்ன அங்கிள் என்ன நடக்குது, அவர் என்னை வந்து கொல்றதுக்காக வர்றாரு, என்னால் எப்படி வந்து இவர் கூட வாழ முடியும் சொல்லுங்கள், பேசாமல் நான் என் வீட்டுக்கே கிளம்பி போயிடுறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது, அவர் என்னை கொலை பண்ணுறதுக்கே வந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாத, அவனுக்கு இது ஒரு நோய், சடனாக இப்படி தான் வந்து எதனால ஆகும், எப்போதுமேலாம் இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த சுதாகர் சொல்கிறதுல இனியாவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ரொம்பவே வந்து அவங்க பயப்படுறாங்க. இப்போதைக்கு நீ போயிட்டு அத்தை கூட வந்து தூங்கு, நான் வந்து நிதீஷ் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதீஷோட அம்மா இருந்துக்கிட்டு, வா இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறாங்க. ஆனால் இனியாவுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. இவங்க எல்லாரும் சேர்ந்து நிதீஷ் பற்றியே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே புரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் எழுந்ததுமே இங்கே நம்ம இனியா வந்து பாக்கியா கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கிட்ட வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் சுதாகர் இருந்துக்கிட்டு, இனியா நான் அவங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னாச்சுங்கள், என்ன சொல்லணும் சொல்லுங்கள், எதுனாலும் ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை நைட்டு நடந்ததை நீ வந்து உன் வீட்டில் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாத, இது வந்து நம்ம ஃபேமிலி விஷயம், நீ எல்லா விஷயத்தையுமே அங்கேயே சொல்லாத, அவங்க எதனாலும் நினச்சிக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இனியா வந்து இரு மனசோட சரிங்க அங்கிள் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மாவை பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இனியா வந்து நார்மலாகவே இருந்துக்கல, ஒரு மாதிரி ரொம்பவே சேடாக இருக்கிறாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு, என்னாச்சு இனியா, ஏன் இப்படி வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிற, நீ சந்தோஷமாக இருக்கணும்டா, ஜாலியாக இரு, எதை பற்றியும் யோசிக்காத, அம்மா உன்ட பல டைம் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நீ இதை வந்து மாற்றிக்கிறே மாட்டுற பற்றியா, உனக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்குது, நீ நிதீஷ் கூட வந்து பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம இனியா வந்து ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னாச்சுமா, எதுக்காக இப்போ நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற, அம்மா கிட்ட நீ எந்த ஒரு விஷயமும் மறைக்காத, அங்கே எதுவும் பிரச்சனையா, அம்மா கிட்ட தைரியமாக ஷேர் பண்ண, அம்மா எப்போதுமே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், அதுக்கான தீர்வையும் அம்மா வந்து எனக்கு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இனியா இருந்துக்கிட்டு நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இனியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம்மா எனக்கு அந்த வீட்டில் இருக்கவோ ரொம்பவே பயமாக இருக்குது, ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது, ஒரு நிமிஷமும் என் உயிரை கையில் பிடிச்சிட்டே இருக்கிறேன், நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் செல்வியுமே இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா இனியா அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறா,
ஒருவேளை நிதிஷ்க்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ, அவங்க வீட்டில் ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் மனசுக்கு படுதுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு அப்போதைக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி, நீ எதுவும் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருமா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். சில டைம் தூங்கிட்டு இருக்கும்போது சில டைம் தூக்கத்துலேயே சில பேர் எந்திரிச்சு போகிறது இல்லையா, அந்த மாதிரி நிதிஷ்க்கு எதுனாலும் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி இங்கே இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே இனியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இனியா வந்து சரிம்மா டைம் ஆகிடுச்சு, இதை வச்சு ஒரு பிரச்சனையை எடுப்பார் நிதிஷ், நான் வந்து கிளம்புறேன் கேப் புக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இனியா போனதுக்கப்புறம் இங்கே செல்வி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னக்கா உனக்கு எல்லாமே நார்மலாக தெரியுதா இனியா பாப்பா சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை செல்வி, எல்லாமே தப்பாக தான் தெரியுது. ஆனால் இதை நம்ம இனியா முன்னாடி எப்படி பேசுகிறது, அவள் சும்மாவே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறா, ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ என்னக்கா பண்ண போகிற, அந்த சுதாகரை விட அவரோட பையனும் ரொம்பவே மோசமான ஒருத்தராக தான் இருப்பார் போலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் ரொம்பவே நல்லவர்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் இப்போது எல்லாமே தப்பாக இருக்குது, எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது செல்வி. எல்லோரும் கூடயும் சேர்ந்து நான் கூட இனியாவோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டேன். இனியாவுக்கு அந்த டைமில் சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம், அந்த கல்யாணத்தை நடக்க விட்டதே ஏன் தப்புதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசுடைஞ்சு போய் நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க. எங்கள் செல்வி இருந்துக்கிட்டு, சரிக்கா நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாரு, இனியாவை அந்த வீட்டில் வந்து விடுறது எனக்கு என்னமோ சரியாக படலைக்கா, பார்த்துக்கோ, சீக்கிரமே இனியா விஷயத்தில் நீ எதுனாலும் ஒரு முடிவெடு, அங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியாவுமே அதை நினச்சி தான் ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்கிறாங்க, ரொம்பவே யோசிக்கிறாங்க. இதை அப்படியே விடக்கூடாது, என்னன்னு நம்ம என்ன நடக்குது, ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அந்த சுதாகர் மறைக்கிறாரு, அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து நினச்சிட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இனியா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே நிதிஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன நிதிஷ், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அந்த டைமில் வந்து நிதிஷ் இருந்துக்கிட்டு, இல்லையே, என்ன உன் தப்பை மறைக்கிறதுக்காக என் மேலே பழிய போடுறியா, எனக்கெல்லாம் குடிக்கிற பழக்கமே கிடையாது சரியா, என்னை பற்றி என்ன நினச்ச, நான் ரொம்பவே நல்லவேன் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஓ, நேற்று நீங்கள் குடிக்கவே இல்லையா, நேற்று என்னென்னமோ பண்ணீங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே அந்த டைமில் சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து பேச்சு எடுக்கிறாங்க. என்ன இனியா, இதை பற்றி எதுக்கு நீ நிதிஷ்கிட்ட வந்து கேட்குற, நாங்கள் தான் சொன்னோம்ல அவனுக்கு சின்ன ப்ராப்ளம், இது அடிக்கடி எப்பயாச்சும் வந்து போகும், மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது, அவனுக்கு ட்ரிங்க்ஸு பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க. உடனே எதுக்கு நம்ம நிதிஷ்கிட்ட கேள்விக்கிட்ட இவங்க எதுக்கு இப்படி வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு இனியாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. அப்புறம் நிதிஷ் இருந்துக்கிட்டு, அப்பா எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. உடனே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு, நிதிஷ் நீ இப்போ எங்கேயுமே போக வேணாம், ஒழுங்காக வீட்லேயே இரு, எந்த வேலைனாலும் நீ மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சுதாகரமே, ஆமாம் நிதிஷ், இந்த மாதிரி டைம்லலாம் நீ வெளியே அலையாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிதிஷ் வந்து வெளியே போனால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே மோசமாக தான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவரை வெளியே விடாமல் இருக்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு, அதான் ஏதோ ரொம்பவே முக்கியமான வேலைன்னு சொல்கிறாரே, போயிட்டு வரட்டுமே, ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேசாமல் இரு இனியா, உனக்கு தெரியாது, அவன் போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இனியா ரூமுக்கு கிளம்புறாங்க. இங்கே நிதிஷோட அம்மா அப்பா இருந்துக்கிட்டு நிதிஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு நிதிஷ், நீ பண்ணுறது வந்து சரியில்லை, நீ இப்போ தானே திருந்தி இருந்த, அப்புறம் எதுக்கு மறுபடியுமே வந்து நீ இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இந்த விஷயம் மட்டும் இனியாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் வந்து அடுத்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டா, உன்னை தூக்கி போட்டு போயிடுவா, பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு, நான் வந்து நல்லா தான் இருந்தேன், நீங்கள் தான் என்னை ரொம்பவே டென்ஷன் ஏற்றி பார்க்குறீங்க, இனியா விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவளை எதுக்காக நீங்கள் வேலைக்கு போக சொல்கிறீங்க, அவள் வேலைக்கு மட்டும்தான் போகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, அவள் வேறு என்னெல்லாம் பண்ணுறாளோ, அவளை நான் கண்டிப்பாக நம்பவே மாட்டேன், அவள் அந்த ஆகாஷ் கூட இப்போ வரைக்குமே வந்து காண்டாக்டில் தான் இருக்கிறா, அவ கூட அப்பேரில் தான் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே சுதாகர் வந்துக்கிட்டு, நீ ரொம்பவே தப்பாக யோசிச்சுட்டு இருக்கிற நிதிஷ், அப்படிலாம் கிடையாது, இனியா ரொம்பவே நல்ல பொண்ணு தான், பாக்கியாவை பார்க்கும்போதே தெரியலையா, அவங்க அம்மா எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க, இந்த பொண்ணை பாக்கியா ரொம்பவே நல்லபடியாக தான் வளர்த்துருப்பாங்க, கேரக்டர் சரியில்லாமலாம் கிடையாது, நீயா வந்து கற்பனை பண்ணிக்காத எதையுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் உங்ககிட்ட பிடிக்கல, இப்போ கூட பெத்த
பையன் சொல்கிறத நம்ப மாட்டேறீங்க, இப்போ வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே கோவமாக பேசிட்டு நிதிஷ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு என்னங்க இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படிலாம் வந்து நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விடு, அவன் சரியாயிடுவான், இனியா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து கொஞ்சம் மனசை தேத்திக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகருக்கு வந்து அந்த எப்படினாலும் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணணும், எதுனாலும் வந்து நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் தாட்லேயே இருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து ஞாபகம் வருது, ஆல்ரெடி அவர் வாங்கி வச்சுருக்கிறாரு எல்லாமே போதை பொருள். அந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா போகிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா இனியா இருந்துக்கிட்டு அவர் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த டைமில் இவர் ஏன் தூங்காமல் ஏதோ இப்படி பூனை மாதிரி ஏதோ பம்மி எங்கேயோ போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்த்தா ஒரு ரூமுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அவர் அசால்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த இனியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணுறாரு, ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் போடுறாரு, இன்னும் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே அவர் வந்து அப்போது போதைப்பொருள் தான் யூஸ் பண்ணுறாரு, இதை தான் அவங்க எல்லாருமே வீட்டில் மறைக்கிறாங்க, இவர் ரொம்பவே அடிக்டட் போல் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு விஷயம் வந்து புரிய வருது. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நிதிஷ் முன்னாடியே வந்து இனியா போயிடுறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இனியா வந்ததுமே நிதிஷ் இருந்துக்கிட்டு மறைக்கிறாரு. இப்போ எதுக்காக நீ இங்கே வந்த, என்னை வாட்ச் பண்ணுறியா, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு அசிங்கமாக இருக்குது, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இப்படிலாம் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது, என்னோடய வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டிங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே ஓவராக பேசாத, உன்ன மாதிரிலாம் நான் வந்து ஒன்றும் இல்லை சரியா, நீ தான் கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணுற, இப்போ வரைக்குமே உன்னோட எக்ஸ் லவர் கூட வந்து சுற்றிட்டு இருக்கிற, போயிட்டு அவன் கூட வந்து எங்கெல்லாம் போனையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் நிதிஷ், இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவடி, என்ன பண்ணுவேன் சொல்லு, என்ன ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறேன். ஆமாம், இந்த பழக்கம் எனக்கு இருக்குது, இது இல்லைன்னா நான் இல்லை, ஊடால தான் நான் விட்டுருந்தேன் உனக்காக, ஆனால் நீயே இப்படி கேவலமான ஒருத்தியாக இருக்கும்போது நான் எதுக்கு என்னை மாற்றிக்கணும், உன்னை பார்த்தாலே எனக்கு இப்போ சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா வந்து கதறி அழுகிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படி தான், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, என்ன என் விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாத, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா வந்து அழுதுகிட்டே அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அவ்வளோதான், நம்மளோட லைஃபே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி நான் வீட்டில் சொல்லுவேன், அம்மா ரொம்பவே கஷ்டப்படுவாங்களே, எல்லாத்துக்கும் காரணம் பாட்டியும் நம்ம டாடியும் தான், அவங்க மட்டும் யோசிச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிருந்திருக்காது, அவசரப்பட்டு என்ன இந்த நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போது நம்ம வாழ்க்கையே மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. சடனாக நம்ம இனியாவுக்கு அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது. இனியாவுக்கு இதெல்லாம் என்ன திடீர்னு ஏன் இப்படிலாம் நடக்குது, டே 2 நம்மளுக்கு வந்து தள்ளி போயிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நம்ம என்னென்னத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கி செக் பண்ணிடலாம், இங்கே எதுவுமே சரியில்லை, இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டோன்னா அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெடிக்கலுக்கு போயிட்டு நம்ம இனியா வந்து ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கி செக் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே மொபைல்லே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் டபுள் கோடு வந்தால் பாசிட்டிவ் கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூடியூப்பில் பார்த்து இனியா வந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி செக் பண்ணி பார்த்து ரிசல்ட் வர்றதுக்காக ரொம்பவே பயந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் கோடு வந்து காட்டுது. அதை பார்த்த இனியா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க, ரொம்பவே அழுகுறாங்க, அவங்களால சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. அப்போது அவ்வளோதானா, இதோட நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சா, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கிட்டையுமே எடுத்துகிட்டு நம்ம பாக்கியாவை பார்த்து பேசலாம், அம்மா கிட்ட இதை பற்றி சொன்னாதான் அவங்க சரியான ஒரு தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ரொம்பவே தயக்கத்தோடு நம்ம பாக்கியா கிட்ட வந்து இனியா வந்து பேசுகிறாங்க. அம்மா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவோட ஃபேஸை பார்த்ததுமே நம்ம பாக்கியா ஒரு மாதிரி பயப்படுறாங்க. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ இனியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா இனியா, என்ன எதனால அம்மா கிட்ட ஷேர் பண்ண, அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னடா சொல்கிற, இதுக்கு ஏன்டா இவ்வளோ தயங்கிட்டு இருக்கிற, அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் வந்து சந்தோஷமாக இல்லை, இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இல்லை, அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் மொத்தமாக தப்பாக இருக்குதுமா, நிதிஷ் இருந்துக்கிட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அவர்
எனக்கு எல்லா பழக்கமும் இருக்குது. எப்படிம்மா அங்கே எதுவுமே எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி டைமில் இப்படி ஆயிடுச்சு, என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலம்மா, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு தோணுது, என்னை கொலை பண்ணுறதுக்கு கூட அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு, என்ன தப்பு தப்பாக பேசுகிறாரு, இப்போ கூட இந்த குழந்தைய யார் குழந்த, ஆகாஷோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாருமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியா வந்து கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. என் பாக்கியா வந்து என்ன முடிவெடுக்குன்னே தெரியல. இனியா சொல்கிற விஷயத்த கேட்டு பாக்கியாவுமே அழ ஆரம்பிச்சிடறாங்க ஓணும். இதை பார்த்தா இனியானால சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா, எல்லாத்துக்கும் காரணம் நானும் தான், உன் லைஃப்பை நானாச்சு எப்படினாலும் காப்பாற்றிருந்துருக்கணும், அத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நானுமே வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே வந்து ஒன்றுமே தெரியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம பாக்கியாவாச்சும் சரியான முடிவு எடுக்கணுங்க. இந்த கேடுகட்ட இந்த சைக்கோ நிதீஷ் கூட இனியா வாழ்கிறது வந்து இனியாவோட உயிருக்கே ஆபத்து. அதனால இனியாவை நம்ம கூடயே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா முடிவெடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இனியாவுக்கும் அதுதான் வந்து நல்லது. இனியா வந்து கண்டிப்பாக சுதாகர் வீட்டில் இருந்தால் அவங்களோட உயிருக்கே ஆபத்து. அதுவும் இந்த மாதிரி சைக்கோ நிதீஷ் கூடலாம் இனியா வந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நம்ம யாருமே எதிர்பார்க்காத அதிரடி திருப்பங்கள் வந்து அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.